தகப்பனே சோதனைக்கு நாங்க நிற்கக்கூடிய பலன் தாரும். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, சோதனையில நான் விழுந்து போயிடக்கூடாதுப்பா, நான் இப்ப அந்த பாதையில தான் கடந்து போறேன், காரணமே இல்லாம சோதிக்கப்படுகிறேன், சத்ரு என்ன சோதிச்சுட்டே இருக்கிறார். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவே இதோ சத்ரு உன்னை சோதிக்கிறதற்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டான்ப்பா, ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். இந்த ஜெபத்திலே யாரை சத்ரு சோதிக்கிறானோ, சத்ரு சோதிக்கும் போது உங்களை கர்த்தர் விசுவாசத்தை பலப்படுத்த உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனே சோதனையிலே நிற்கக்கூடிய ஒரு பலன். சிலர் எதுக்குமே தாங்காத ஆட்களா இருக்காங்க, எதுக்குமே தாங்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆட்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க அப்படி இருக்கவே கூடாது. அதான் சில பரிசுத்தவான்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, கிறிஸ்தவனுக்கு சூடு சொரணம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வாங்கலாம். எப்படியாமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சிலர் தொட்டால் சினிங்க மாதிரியே இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப அப்படின்னா ஒரு சின்ன திட்ட சமாளிக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் முறைச்சு பார்த்தா அவ்வளவுதான் பயந்துருவாங்க. அந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்தா கூட அவங்களால தாங்க முடியாது. ஆனா நீங்க எப்படி அப்ப உருவாக்கப்படுவீங்க, எப்படி நீங்க தலைவனா மாறுவீங்க, எப்படி தலைவியா நீங்க மாறுவீங்க? நீங்க அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சு பழகணும். உங்க பிள்ளைகளை சமாளிச்சு பழக்க கற்றுக் கொடுக்கணும். சிலர் பிள்ளைகளை கெடுக்கிறாங்க. எதுல கெடுக்கிறாங்க தெரியுமா? அந்த பிள்ளைகளை வெளியவே விட மாட்டாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனையை சந்திக்க விட மாட்டாங்க. அவளை உடனே அதை செய்யறது. சில பிள்ளைங்க இதை ஒரு பிளஸ்ஸாவே பயன்படுத்திட்டாங்க. நம்ம அழுதா நடந்துரும், நம்ம கண்ணீர் விட்டா நடந்துரும். ஒரு நாள் அந்த பையன் சோகமா இருந்தான்னா உடனே அந்த அம்மாவுக்கு அப்படி மனசு இறங்கும். ஏங்க ஏதாவது பண்ணி அதை வாங்கி கொடுங்களேன், அவன் மூஞ்சியை பாருங்க பொக்குன்னு போச்சுங்க, அவன் மூஞ்சியை பாருங்க பொக்குன்னு போச்சுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு. அது என்ன, ஒரு நாள் பொக்குன்னு போனாதான் என்ன, அவன் ஸ்ட்ராங்கா இருக்கட்டுமே. அப்ப எப்படி நீங்க அவனை உருவாக்குவீங்க, எப்படி அவனை தலைவனா நீங்க மாத்துவீங்க? நான் சொல்றேன், நீங்க அப்படி சோதனைக்கு பிரச்சனைக்கு அவனை விட்டே கொடுக்காம நீங்க எல்லாத்துலயும் தாங்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் உங்களால தாங்க முடியும்? எத்தனை நாள் தாங்க முடியும்? அப்போ அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நீங்க பக்கத்துல இல்லாத போது உங்க பிள்ளை கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? சரி, எங்க அம்மா இப்படி என்ன வளர்த்துட்டாங்களே, இப்படி கோலையா என்ன வளர்த்துட்டாங்களே, இப்படி ஒரு தைரியம் இல்லாத பிள்ளை என்ன வளர்த்துட்டாங்களே அப்படின்னு உங்க பிள்ளைங்க நினைக்க மாட்டாங்க. அதனால நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆட்களா இருக்க கூடாது. சிலர் திட்டும் போது சரி பரவாயில்ல திட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு இருக்கணும். சிலர் திட்டணும் அப்படியே பிபி மண்டைக்கு ஏறிக்கும், தலை சுத்திரும். கார்ல போயிட்டு இருக்கும்போது எவனாவது ஒருத்தர் குறுக்க இவர் ஒருத்தர் குறுக்க போயிட்டாரா, யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான், பைத்தியமே பிடிச்சிடும். வீட்டுல எல்லா பிரச்சனையும் வந்துடும். சாதாரணமாக நீங்க தப்பு பண்ணீங்க, ரோட்ல போற ஒருத்தர் திட்டினாரு, அதுக்கு போய் இவ்வளவு பிரச்சனையா? அப்போ ஏன் அப்படின்னா அதை தாங்க கூடிய பலன் அவங்களுக்கு இல்லை. இது எப்போ ஆண்டவர் உங்களுக்கு பலன் வரும்னா சோதனையில நீங்க என்ன பண்ணணும்னா விட்டுட்டு ஓடக்கூடாது, நீங்க அப்படியே நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுகிறார். மகளே இது உனக்கு சோதனையின் காலம், மகனே இது உனக்கு சோதனையின் காலம், நான் உன்னை சோதிக்கிறதற்காக நான் ஒப்பு கொடுத்தேன், ஆனாலும் உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன், அதனால தான் உன் கூட நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த சோதனையில நீ விட்டுட்டு ஓடிராத, இந்த சோதனையில நீ தடுமாறாத, இந்த சோதனையில எனக்கு வேண்டாம் நீ நினைக்காத. நீ அந்த இடத்துல நில்லு, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா உன் காலடி பதித்து நில்லு, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. அதே இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன், அதே இடத்துல நான் உன்னை கனப்படுத்துவேன். அந்த இடத்துல சோதனையை ஜெயித்து நீ உத்தமன் என்று விளங்கும் போது உனக்கான கிரீடம் உன் தலையின் மேல் வைக்கப்படும். ஆமென் சொல்லுவோம்.